செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி சராமாரியாக வெட்டி படுகொலை செய்த 3 நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். 11 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி வக்பு வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனன் சீமானை சுட்டுக் கொள்வேன் என்று கூறியதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி சராமாரியாக வெட்டி படுகொலை செய்த 3 நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளியை மது அருந்த அழைத்துச் சென்று அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த 3 நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் இருப்பதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் இருந்த வாலிபரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ராஜன் என்கிற போல்ராஜ் வயது 27 என்றும் கூலி தொழிலாளரான இவர் நேற்று தனது வீட்டருகே உள்ள நண்பர்களான பழனி முருகன், கமலேஷ், சிவா ஆகியோருடன் மது அருந்த சென்றுள்ளார். இதில் பழனி முருகனுக்கும் ராஜனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் மது அருந்தும்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறின் போது பழனி முருகன் மற்றும் அவரது நண்பர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ராஜனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவர்களை கைது செய்த பிறகு கொலைக்கான முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். 11 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி வக்பு வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி வக்பு வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக அமைக்கப்பட்ட வக்பு வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இதில் உறுப்பினர்கள் நாஜிம் எம்எல்ஏ, டாக்டர் வித்யா ராம்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு வக்பு வாரியம் அமைக்கப்பட்டதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பொதுநலம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகையை உயர்த்துவது, நீட் மற்றும் JEE போன்ற உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்காக வாரியத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் வக்பு வாரியத்தின் காலியாக உள்ள இடங்களை கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட மக்கள் பயன்பாட்டு திட்டங்களுக்காக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனன் சீமானை சுட்டுக் கொள்வேன் என்று கூறியதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுட்டுக் கொள்வேன் என இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனனை கண்டித்து உருவப்படத்தை செருப்பால் அடித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே ராமநாதன் அர்ஜுனனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ராமநாதன் அர்ஜுனனின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சீமான் குறித்து அவதூறாக பேசிய ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு வெகு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்
ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். மாலை 4:30 மணிக்கு மேல் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதல் நிறைவேற்றினர். மாலை காத்தவராயனுக்கு கும்பசாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பம் சாதம் படையிலிட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் மேலதாளங்கள் முழங்க மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பன்ருட்டி குமராபுரம் விக்னேஷ் நாடக ஆசிரியரின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தெருக்கூத்தினை கண்டுகளித்தனர். மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பெரும்பை கிராம இளைஞர்கள் ஏற்பாட்டில் தலைவாழை இலை போட்டு அனைவருக்கும் அறுசுவை விருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரும்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியின் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் உதவியால் முதலில் சிறிய பைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயை பெருக்கி வருகின்றனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் பொழுது நடுக்கடலில் அவர்கள் எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்றவற்றால் சிரமப்பட்டனர். இதையறிந்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் மக்கள் முதலமைச்சர் மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று மீனவ சமுதாய மக்கள் சிரமமின்றி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும், இடர்பாடான ஆபத்தான பேரிடர் காலத்தில் அவர்களை உடனடியாக கண்டறிந்து மீட்கவும் நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்த ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுத்தார். இதன் பேரில் மக்கள் முதலமைச்சர் மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்களின் ஆணைப்படி முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மீனவ சமுதாய மக்களின் சிறிய ரக பைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்த மண்ணின் மைந்தன் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் ஏற்பாடு செய்தார். முதல் கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், சோலைநகர் தெற்கு பஞ்சாயத்தார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் உணர்ந்தனர். வில்லியனூரில் காச நோய்க்கான மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காசநோய் பொது மருத்துவமனை மூலமாக காசநோய் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காசநோய்க்கான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் உள்ளிட்ட ரத்த பரிசோதனைகள் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இம்முகாமில் பங்கேற்று பரிசோதனைகள் செய்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் பூங்குழலி, காசநோய் மேற்பார்வையாளர் ஞானசெல்வி, ஆய்வாளர் சுதா, செவிலியர் வயோலா மற்றும் ஆஷா பணியாளர்கள் இம்முகாமினை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுப்பிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. 2026 மே 22 புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுப்பிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்வி குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குநர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சுப்பியா சுப்பி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகாடமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து சுப்பியா சுப்பி பேசுகையில் தான் கடந்து வந்த சவால்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பேசினார். 5 முறை கின்னஸ் சாதனை படைத்த சுப்பியா சுப்பி 6வது முயற்சியாக கன்னியாகுமரி முதல் காரகோரம் வரை 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டத்தை தொடங்கி உள்ளதாக கூறினார். இந்த சாதனை ஓட்டத்தை இந்திய ஆயுதப்படைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களின் சேவைக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். விழாவில் இறுதியில் சுப்பியா சுப்பி குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். இப்பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு செய்திருந்தார். வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள ரயில்வே இரும்பு பாதையில் சேதமடைந்த சாலையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் செப்பனிடும் பணியை மேற்கொண்டார். வில்லியனூரில் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து வாருவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிக்காக
கூடப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் செய்தனர். இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வழுக்கி விழுந்து காயங்களுடன் செல்கின்றனர். மேலும் பொருட்கள் ஏற்றி வரும் சரக்கு வாகனம் உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றிக் கொண்டு வரும்பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றனர். ரயில்வே துறையினர் இதுவரையில் சாலையை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி சென்றனர். புதுப்பேட்டையில் என்ஆர் வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டி துவக்கம். 35க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு. புதுப்பேட்டையில் என்ஆர் வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டி துவக்கம். 35க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் அசோக் ஆனந்த் இளைஞர்கள் பேரவை சார்பில் ஐயப்பன், சதீஷ் ஆகியோர் தலைமையில் என்ஆர் வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று கோலாகலமாக துவங்கின. 6ஆம் ஆண்டு நடைபெறும் இந்த மாபெரும் ரப்பர் பந்து கிரிக்கெட் போட்டியில் 35க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றனர். போட்டி தொடக்க நிகழ்வில் புதுப்பேட்டை ஊர் பெரியவர்கள் மற்றும் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் பல்வேறு அணிகள் மோத உள்ள நிலையில் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,660 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,17,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி சராமாரியாக வெட்டி படுகொலை செய்த 3 நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். 11 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி வக்பு வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனன் சீமானை சுட்டுக் கொள்வேன் என்று கூறியதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.